Hi smart cookies. In today's class we are going to deal with a few words that often confuse us. So confusing words இங்க பாப்போம். Accept and accept. Accept. Don't accept anything from strangers. Don't accept அப்படின்னா எதையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இப்போ ட்ரெயினில் போகிறீங்க, உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க யாருன்னே தெரியாது, அவங்கக்கிட்டேருந்து எதையும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க, ஏற்றுக்காதீங்க, சாப்பிடாதீங்க, வாங்கி ஏதாவது ஆஃபர் பண்ணால் வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும் பொழுது வெளியாட்கள் யாராவது எதாவது கொடுத்தா அதை நீ அக்செப்ட் பண்ணக்கூடாது, வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் டோன்ட் அக்செப்ட் எனி திங் ஃப்ரம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர்ஸ்னால் நம் முகம் தெரியாதவர்கள், முன்னாடி ஆள் யாருன்னே அவங்க யாருன்னே தெரியாத நபர்களிடமிருந்து எதையும் நாம் அக்செப்ட் பண்ணிக்க கூடாது. அதுதான் அக்செப்ட். எக்ஸெப்ட்னா அதை தவிர தவிர அப்படின்ற அர்த்தம். ஆல் ஆர் ப்ரெசன்ட் எக்ஸெப்ட் டாம் அப்படின்னா டீச்சர் கேட்குறாங்க யாராவது ஆப்சண்ட்டாக இன்றைக்கி கிளாஸில் அப்படின்னு கேட்கும்போது பசங்க ஆன்சர் சொல்லுவாங்க இல்லையா, ஆல் ஆர் ப்ரெசன்ட் எக்ஸெப்ட் டாம் மேம் அப்படின்வாங்க. டாம் தவிர எல்லாருமே கிளாஸில் ப்ரெசன்ட், அவனை தவிர அப்படின்னு சொல்லும்பொழுது தான் தவிரன்றது தான் நம்ம எக்ஸெப்ட். ஸோ ஆல் ஆர் ப்ரெசன்ட் எக்ஸெப்ட் டாம். ஆல் வேர் ப்ரெசன்ட் அட் த மீட்டிங் எக்ஸெப்ட் த செக்ரெட்டரியை தவிர எல்லாருமே மீட்டிங்க்கு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் தவிர. ஸோ அக்செப்ட் அண்ட் எக்ஸெப்ட். செகண்ட் ஒன் அடாப்ட் அண்ட் அடாப்ட். ஷீ ஹஸ் டிசைடட் டு அடாப்ட் எ சைல்டு. ஷீ ஹஸ் டிசைடட் டு அடாப்ட் எ சைல்டு. அடாப்ட்னா தத்தெடுத்துக்கொள்வது. ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜ்க்கு போயிட்டு குழந்தைய தத்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவள் முடிவு செய்து விட்டாள், டிசைட் பண்ணிட்டா. ஸோ ஷீ ஹேஸ் டிசைடட் டு அடாப்ட் அ சைல்டு. அடாப்ட் யுவர் செல்ஃப் டு த நியூ என்வாயன்மெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து டாட்டர் வந்து மேரேஜ் ஆகி அவங்களோட மதர் இன் லா வீட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க. அங்கே போனால் எல்லாமே நியூ என்வாயன்மெண்ட், நியூ சர்க்கம்ஸ்டான்சஸ், நியூ சரௌண்டிங்ஸ் எல்லாமே புதுசாக இருக்கும் இல்லையா அவளுக்கு. அப்போ நீ அங்கே போனால் அதுக்கேற்ற மாதிரி உன்னை நீ அடாப்ட் பண்ணிக்கோ, மாற்றிக்கோ, அது அந்த சர்க்கம்ஸ்டான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உன்னை நீ மாற்றிக்கொள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அடாப்ட் ஆயிக்கோ அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் அடாப்ட் யுவர் செல்ஃப் டு தி நியூ என்வாயன்மெண்ட். என்வாயன்மெண்ட் சூழல், அந்த சூழலுக்கு ஏற்ப உன்னை நீ மாற்றிக்கொள். தேர்ட் ஒன் அஃபெக்ட் அண்ட் இஃபெக்ட். அஃபெக்ட் பார்க்கும்போது கொரோனா வைரஸ் அஃபெக்ட்ஸ் அவர் நார்மல் லைஃப். நம்ம நார்மல் லைஃப் அன்றாட வாழ்வை வந்து கொரோனா வைரஸ் என்ன பண்ணிடுச்சு, அஃபெக்ட் பண்ணிடுச்சு. எல்லாருமே சாதாரணமாக இருக்க முடியல, முன்பு இருந்த மாதிரி நம்மளால் நடமாட முடியல, கடைக்கு போக முடியல, வெளியே போக முடியல. நம்மளோட நார்மல் லைஃப்பை அது வந்து ரொம்பவும் பாதித்து விட்டது. அந்த பாதித்து விட்டதுன்றது தான் அஃபெக்ட்ஸ். கொரோனா வைரஸ் அஃபெக்ட்ஸ் ஆர் நார்மல் லைஃப். எஃபெக்ட் பார்க்கும்போது a pessimist has the effect of spoiling our spirits. A pessimist, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பெசிமிஸ்ட்னா ப்ளீஸ் பேர் த நாய்ஸ் ஆஃப் டாக்ஸ், பார்க்கிங் சவுண்ட் ஆஃப் டாக்ஸ். எஃபெக்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது a pessimist has the effect of spoiling our spirits. Pessimist, one who sees the negative side of things. எப்போவுமே நெகட்டிவாகவே பேசுகிறவர். அது ஏதாவது நம்ம முன்னெடுப்பாக பண்ணலான்னா அது எதுக்கு, அது வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணுறது, எப்போவுமே நெகட்டிவ் சைடையே யோசிக்கிறவர் தான் பெசிமிஸ்ட்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம நெகட்டிவ் தாட்ஸ் உள்ள பீப்புள் கூட நம்ம மூவ் பண்ணும்போது என்ன பண்ணோம், நம்மளோட ஸ்பிரிட்டும் ஸ்பாயில் ஆகிடும். நம்மளோட ஹாப்பினஸ், மகிழ்ச்சி எல்லாம், நம்மளோட ஸ்பிரிட், நம்மளோட குதூகலம் எல்லாமே நாம் இழந்து விடுவோம். அவங்களோட எஃபெக்ட் அப்படி இருக்கும். அவங்களுடைய விளைவு அதனுடைய The pessimist has the effect. அவங்க பேசி அதனோட எஃபெக்ட், தாக்கம், அதனோட விளைவு என்ன ஆகும்னா நாம் நம்மளுடைய ஸ்பிரிட்டை இழந்துடுவோம். அதனால நம்ம we should always keep away from negative people, away from pessimists. Okay, so a pessimist has the effect of spoiling our spirits என்னும்போது happiness. Next one, bare and bare. Bareனா வெறும் காலோட. You don't go out with your bare feet அப்படின்னு சொல்லுவோம்ல. வெறும் காலோட வெளியே போகாத அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் வெறும் காலோட. டோன்ட் ஸ்லீப் ஆன் த பேர் ஃப்ளோர். வெறும் தரையில் படுக்காத, அட்லீஸ்ட் ஒரு மேட்டாவது போட்டு படு, இல்லை ஒரு பெட்ஷீட் போட்டு படு, வெறும் தரையில் படுக்காத. டோன்ட் ஸ்லீப் ஆன் த பேர் ஃப்ளோர். ஸோ அது வந்து BEARனா டாலரேட் பண்ணிக்கிறது. ஐ கான் பேர் த பெயின், என்னால் வலியே தாங்க முடியல, ஐ கேன் நாட் பேர் த பெயின். இன்னொரு பேர் வந்து டெடி பேர், கரடி கூட சொல்லுவோம்ல, ஐ சா எ பேர் இந்த ஜூவில் ஒரு கரடியை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கும் இந்த ஸ்பெல்லிங் தான் BEAR. அதை வந்து ப்ரொனன்சியேஷன் பியர்னு சொல்லக்கூடாது, பேர், டெடி பேர் அப்படின்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி பேர்.
ஸோ இங்கே வந்து டாலரேட் பண்ணிக்க முடியல அப்படின்றது தான், தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஸோ ஐ காண்ட் பேர் த பெயின், என்னால் வலியை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நெக்ஸ்ட் ஒன் லெசன். லெசன் லெசன்னா குறைக்கிறது. லெசன் ஸ்வீட் வேர்ட்ஸ் லெசன் த சாரோ. ஸ்வீட் வேர்ட்ஸ், இப்போ யாராவது ஒருத்தர் ரொம்ப அதிக துக்கத்தில் இருக்காங்க அப்படின்னும்பொழுது அவங்கள நம்ம கம்ஃபர்ட் பண்ணுறதுக்காக போய் அவங்களோட அன்பாக இனிமையான வேர்ட்ஸை யூஸ் பண்ணி பேசுவோம் இல்லையா. இந்த மாதிரி தான் இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு ஆதரவாக பேசுவோம், சப்போர்ட் பண்ணி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ ஸ்வீட் வேர்ட்ஸ், இனிமையான வார்த்தைகள் என்ன பண்ணோம், லெசன் த சாரோ, ஒருவருடைய துன்பத்தை குறைய வைக்கும். இந்த குறைக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறதுனா லெசன், கம்மி பண்ணோம், அதனுடைய லெவலை வந்து குறைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் லெசன். ஸோ ஸ்வீட் வேர்ட்ஸ் லெசன் த சாரோ. சாரோ மீன்ஸ் துன்பம், துன்பத்தை குறைய வைக்கும், குறைக்கும். இந்த லெசன் வந்து அட்டெண்ட் டு யுவர் லெசன்ஸ் கேர்ஃபுல்லி, பாடத்தை ஒழுங்காக கவனி, ஜாக்கிரதையாக நல்ல கவனமாக கவனி, அட்டெண்ட் டு யுவர் லெசன்ஸ் கேர்ஃபுல்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் லெசன். யூ ஹேவ் டாட் him a குட் லெசன், நீ அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்பித்து விட்டாய். இந்த லெசன் வந்து பாடம், இந்த லெசன் வந்து குறைக்கிறது, கம்மி பண்ணுறது. ஸோ யூ ஹேவ் டாட் him a குட் லெசன்னா நீ அவனுக்கு ஒரு நல்ல பாடம் கற்பித்து விட்டாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஸோ தீஸ் ஆர் த வேர்ட்ஸ், சம் வேர்ட்ஸ் தட் ஆஃபன் கன்ஃபியூசஸ். நீங்களும் வந்து யூ ரைட் யுவர் ஓன் சென்டென்சஸ் அண்ட் புட் இன் த கமெண்ட் செக்ஷன். சேம் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் போடுங்க. அப்படி இல்லைன்னா ஹோம்ஒர்க் இங்கே இருக்குது, யூ ட்ரை வித் தீஸ் வேர்ட்ஸ். லூஸ் அண்ட் லூஸ், மெயில் மெயில், பீஸ் பீஸ், ஸ்டோரி ஸ்டோரி, வெயிட் அண்ட் வெயிட். ஸோ யூஸ் தீஸ் வேர்ட்ஸ். இல்லை இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சென்டென்சஸ் போடுறதாலும் சரி. ஓகே, தேங்க்யூ.